பண்ணியிருக்கான். அப்போ இங்கே உள்ள ஜாதி சங்க தலைவர்கள் எல்லோருமே அந்த ஜாதியின் பெயரை சொல்லி கொலை செய்த ஆணவ படுகொலை செய்தவனுக்கு தான் பொண்ணு கொடுத்துருக்கணும். எல்லாருமே எவன் கொடுத்துருக்கான்? இருக்கிற முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களும் அந்த மாதிரி யாரும் பதிவு பண்ணலாம். அது மூலம் நம்ம தெளிவுபடுத்திக்கணும். இப்போ இந்த தமிழ் தேசிய கம்பெனிகள் என்று சொல்லப்படுகிற போலி தமிழ் தேசியவாதிகளாக இருக்கக்கூடியவங்க ஆனால் ஜாதியா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்கிற ஒரே காரணத்துக்காக தான் கணவன் இறந்த பிறகு மனைவி வந்து தீயில போடுற உடன்கட்டை ஏற்றுதல். கலகக்காரன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கவினுடைய ஆணவ படுகொலை சில தினங்களுக்கு முன் நடந்தது. அது சம்பந்தமாக நிறைய சமூக வலைதளங்களில் சர்ச்சையான சில விடயங்களை வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது குறித்து விளக்கம் பெற, தெளிவு பெற நமது யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேள்விகளை கேட்போம். வாருங்கள். வணக்கம். 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 இப்போது ஆணவ படுகொலைகள் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் இது பெரியார் மண், இது சமூக நீதி மண், இது மற்ற மாநிலங்களை விட வந்து ஒரு முன்னோடியான மண் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இது ஜாதிய கொடுமைகள், ஆணவ படுகொலைகள் இப்படி தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம் வைக்கிறாங்க. ஆமாம், இதுதான் பெரியார் மண் அப்படின்னு சொல்கிறோம். சமூக நீதி மண் இங்கே பெருசாக மற்ற மாநிலங்களை விட அதிகமாக இங்கே மற்ற சமூக நீதிக்கு எதிரான விஷயங்கள் நடப்பதில்லை அப்படின்னு சொல்கிறோம். இது மற்ற மாநிலங்களை விட கம்பேர் பண்ணும் பொழுது இங்கே கம்மியாக இருக்குன்னு தான் சொல்கிறோமே தவிர முழுமுற்றாக இங்கே நடக்கவே இல்லை. அப்படி ஒரு சம்பவமே இங்கே கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே ஜாதி பார்க்காம தான் பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு யாரும் இங்கே சொல்லலை. அதை முதல்ல நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம். இந்த ஜாதியை அழிப்பதற்கான, ஜாதியை ஒழிப்பதற்கான ஒரு சமத்துவத்தை நோக்கிய தீண்டாமைக்கு எதிரான ஒரு முன்னெடுப்புங்கிறது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதிகமாக நடந்திருக்கு. அதனுடைய ரிசல்ட்டு மற்ற மாநிலங்களை விட இங்கே அதை ஒட்டிய சம்பவங்கள் கம்மியாக நடக்குது, எண்ணிக்கையில் கம்மியாக இருக்குது. இதுதான் ரிசல்ட்டை தவிர ஜீரோ ஜாதிய ஒடுக்குமுறையோ ஜாதியை தீண்டாமையோ அல்லது ஆணவ படுகொலைகளோ தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லை அப்படின்னு பெரியாரும் சொல்லலை. அதற்கு பிறகு வந்த அம்மையார் மணியம்மை அவர்களும் சொல்லலை. அதற்கு பிறகு வந்து ஐயா கி வீரமணி அவர்களும் சொல்லலை. அண்ணன் குளத்தூர்மணி அவர்களும் இப்படி சொல்லலை. அண்ணன் கூராமதாசனும் இப்படி சொல்லலை. கலைஞரும் இப்படி சொல்லலை. அண்ணாவும் சொல்லலை. யாரும் இப்படி சொல்லலை. இங்கே இருக்கிற முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களும் அந்த மாதிரி யாரும் பதிவு பண்ணலை. அது மூலம் நம்ம தெளிவுபடுத்திக்கணும். இப்போ இதையொட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணன் வன்னியரசு அவர்கள் தலைமையில் ஏரல் ஊர்லேயே நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐயா தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் திருநெல்வேலியில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க திருமுருகன் காந்தி அவர்கள் தலைமையில் இதை கண்டித்து இப்போ ஆர்ப்பாட்டம் இப்போ தான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் திராவிடர் விடுதலை கழகம் இதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் பல அமைப்புகளும் பல கட்சிகளும் கூட இதை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க, கண்டன அறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். யூடியூப் வீடியோஸும் நம்மளுடைய எதிர்ப்பு நம்ம தெரிவிச்சிருக்கிறோம். நேற்று கூட மீட்டிங்கில் அதை பற்றி நம்ம பேசிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த தமிழ்நாடு இது பெரியாருடைய மண்ணுன்னு சொல்கிறோம். அதை தாண்டி இங்கே இப்படி ஒரு ஜாதிய வன்கொடுமை நடக்குது. அப்போ பெரியார் வந்து இங்கே என்னத்தை செஞ்சார், ஜாதியை ஒழிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குறது யாருன்னா இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மாமா பையன் ஒருத்தன் இருக்கான். அவனுடைய சேனலில் லிட்டரலாகவே இந்த கவினுடைய மரணத்தை விட்டு வீடியோ போடும்பொழுது மரணம் இல்லை, ஒரு ஆணவ படுகொலை. இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக அவர் ஒரு வீடியோ போடும்பொழுது இந்த கேள்வியை அவர் நேரடியாகவே டைரெக்டாக கேட்குறாப்புல. அப்போ பெரியார் ஜாதி ஒழிச்சிட்டாருன்னு சொன்னீங்களே, அண்ணா ஜாதி ஒழிச்சிட்டாருன்னு சொன்னீங்களே, கலைஞர் ஜாதி ஒழிச்சிட்டாருன்னு சொன்னீங்களே, அப்போ ஜாதி ஒழிக்கலையா அப்படின்னு கிக்க பண்ணுறாங்க. எனக்காக பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இன்னும் மற்றும் பல தலைவர்களும் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் இருக்காங்க, அயோத்தியாச பண்டிதர்கள் அவர்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஜாதிக்கு எதிராக என்னென்ன வேலைகள் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இந்த தமிழ் தேசிய கம்பெனிகள் என்று சொல்லப்படுகிற போலி தமிழ் தேசியவாதிகளாக இருக்கக்கூடியவங்க, அவங்க வீர வணக்கம் செய்கிற தலைவர்கள் இந்த ஜாதிக்கு எதிராக, ஜாதிய தீண்டாமைகளுக்கு ஒடுக்குமுறைக்கு எதிராக அவங்க என்ன பிள்ளை பிடுங்கி போட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை அவங்க தந்தாங்கனாக்கா நம்ம சைட்லேருந்து ஆதாரத்தை சப்மிட் பண்ணுறது நம்ம தயாராக இருக்கிறோம். இல்லை, நீங்கள் சீமான் அவர்களே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது ஆணவ கொலைன்னு சொல்லக்கூடாது, இது குடிப்பெருமை கொலை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அதை வந்து தமிழ் படுத்துறதாகவும் அதை நியாயப்படுத்துறதாகவுமே அவர் வந்து ஓப்பனாகவே வந்து பேசுகிறாரு. இன்னும் சொல்ல போனால் அவங்க வந்து என்ன குடி அப்படின்னு சொல்கிறதுல பெருமை கொள்ளணும், நீங்கள் ஜாதின்னு சொல்கிறத விட அது வந்து தமிழ் குடி அப்படின்னு பேசணுங்கிறத அவங்க பேசுகிறாங்க. அந்த பெருமையை தான் இந்த கொலையை நடந்திருக்கு. இந்த ஜாதிய பெருமையில் தான் அந்த கொலை நடந்திருக்கு. அப்போ ஜாதியில் எந்த பெருமையும் இல்லை அப்படின்னு அந்த சுஜித்துக்கு தெரிஞ்சிருந்துச்சுனாக்கா இந்த கொலையை அவன் செஞ்சுருக்க மாட்டான். அப்போ ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, அந்த குறிப்பிட்ட அந்த ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் அப்படிங்கிற நபர் மாதம் 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருந்திருக்காப்புல, படிப்புலையும் பயங்கர கெட்டிக்காரனாக ரொம்ப அறிவாளியாக புத்திசாலியாக இருந்திருக்கிறாப்புல, கோல்டு மெடல் கூட வாங்கினது. ஆமாம், அவர் காலேஜ் படிக்கிறதுமோ அப்போ அவர் கோல்டு மெடலிஸ்ட்டு, 10th 500க்கு 490 மார்க் வாங்கியிருக்காப்புல.
அதனால் அவர் நிறைய தவறுகளை செய்யக்கூடிய நபர், நிறைய வழக்குகள் இருக்குது அப்படின்னாக்கா அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆபிஜுல்லா பண்ணுறதில்ல, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில பெண்களை ஏமாற்றிருக்கிறார், அவர் வந்து ஒழுக்கக்கடன் நபர் அப்படின்னாக்கா அதுவும் எதுவும் இல்லை. பையன் வந்து அக்மார்க்கு நல்ல பையன் அப்படின்னு ஊரில் சொல்லுவாங்க இல்லை, அந்த அனைத்து அம்சங்களும் உடைய ஒரு பையனாக தான் இருக்காப்புல. அப்போ அதையும் தாண்டி தன்னுடைய அக்கா இந்த பையனை காதலிக்கிறாள் அல்லது அந்த பையன் இந்த அக்காவை காதலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வெட்டினானாக்கா எதற்காக வெட்டினா? இப்படி ஒரு நல்ல பையன் தானே அவன், அவர் மோசமான பையன் எங்கள் அக்காவை காதலிக்கிறான், அது எங்கள் அக்கா குடும்ப பின்னணி கொஞ்சம் நல்ல செட்டில்டான நல்ல ஒரு பெரிய பதவிகள் அப்பா அம்மா கூட இருக்கிற ஒரு குடும்பம் தான் சொல்லி. ஆமாம் அவங்க அம்மா டீச்சரு, அவங்க தாத்தா வந்து பிரசிடெண்ட், ஊரில் பிரசிடெண்ட், 30 வருடமாக அவர் தான் பிரசிடெண்ட், 15 வருடமாக விவசாய சங்கத்தில் அவர் பொறுப்பாளராக இருக்கிறார். அவங்க வந்து நல்லா அந்த ஏரியாவில் அவங்க செல்வாக்குடைய ஃபேமிலியாக தான் இருக்காங்க. ஆனால் ஜாதியாக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவர் கொலை செய்திருக்கிறாரு தவிர, இல்லை அந்த பையன் மோசமான பையன், எங்கள் அக்கா வந்து தெரியாமல் அந்த காதல் கண்ணை மறைச்சிருச்சுங்கிற மாதிரி எங்கள் அக்கா வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கு, நான் சொல்கிறேன் அவன் மோசமான ஒன்று, எங்கள் அக்கா கேட்க மாட்டேங்குது, அதனால் நான் எனக்கு வேறு வழி தெரியாமல் எங்கள் அக்காவுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு ஏதாவது லாஜிக்கான பாயிண்ட் சொல்லணும்ல. அப்போ என்ன இல்லை அவங்க வைக்கிற ஒரே பாயிண்ட் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்பதனால் நாங்கள் உயர் சாதி, இவங்க எங்களுக்கு கீழே உள்ள சாதி, உனக்கு எங்கள் வீட்டு பொண்ணு கேட்குதாடா ஆமாம் அதே தான், அதில் தான் கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன இருக்குனாக்கா தன்னுடைய சாதி பெருமை தான் இருக்குது. அப்போ இதில் சாதி பெருமை, அந்த சாதி பெருமையில் தான் போய் அவன் கொலை பண்ணுறான். அது எப்படி சாதி பெருமைன்னு நீங்கள் எப்படி சொல்லணும்? குடி பெருமை கொலை. அப்போ இது ஆணவ படுகொலை. இது இந்த சாதி பெருமையில் பண்ணுறது இருக்குல்ல, இது சாதி பெருமை மட்டும் இல்லை, இந்த சாதி பெருமையை பேசுறதுனால அவனுக்குள்ள ஒரு ஆணவம் இருக்குது, ஜாதி ஆணவம் தலைக்குள்ளே வந்துடுது. அந்த ஆணவத்தின் வழியாகத்தான் அவன் போய் கொலை செய்கிறான். அது பெருமை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த பெருமையின் வழியாக அவன் அடையிறது என்னன்னாக்கா ஆணவம். அந்த ஆணவத்தில் அவன் போய் கொலை செய்கிறான். அதனால் ஆணவ படுகொலைன்னு தான் சொல்லணும். இதை வந்து குடிபெருமை கொலை அப்படின்னு மாற்றுறதுல சரி இப்போ மாற்றிட்டாக்க நாளைக்கு நடக்காமல் போய்டுமா அப்படின்னு கேட்டோம்னா இன்னொரு கேள்வியும் இருக்குது. இப்போ இங்கே உள்ள தெருக்களுடைய பேர் காலனி அப்படின்னு இருந்தாக்கா அது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை மாற்றினாக்கா அடிமைத்தனம் போய்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆணவ படுகொலையை குடிபெருமை கொலை அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? காலனி அப்படிங்கிற தெருவை வந்து அந்த தெருவினோட பெயரை வேற ஒரு பெயராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாக்கா இந்த கேள்வி அவங்க எழுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி எழுப்புறவங்களுக்கு நான் அதை விடையாக சொல்லிக்க ஆசைப்படுகிறேன். இப்போ இது மாதிரியான ஆணவ படுகொலைக்கு வந்து எதிராக ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு நீண்ட கோரிக்கை ஒரு பெரிய தரப்பில் வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த சட்டம் கொண்டு வர்றதை வந்து ஏன் அரசுகள், இந்த அரசோ அல்லது இதுக்கு முன்னாடி 10 வருடங்கள் ஆட்சி செஞ்ச அதிமுக அரசோ போன்றது வந்து ஏன் இந்த சட்டங்களை கொண்டு வர தயங்குறாங்க, அல்லது சட்டம் கொண்டு வரதில் என்ன சிக்கல் இருக்குது? இப்போ பலரும் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஏற்கனவே உள்ள ஆக்ட்லேயே இதற்கு உள்ள உச்சபட்ச தண்டனையே அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற பொழுது இதற்காக தனிச்சட்டம் எதற்கு இயற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தலைவர் திருமா அவர்களோ அல்லது இன்னும் மற்ற பல முன்னாள் நீதிபதிகளோ அல்லது பல ஆக்டிவிஸ்ட்டுகளோ அவங்க சொல்கிறது என்னன்னாக்கா அது இருந்தால் இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் புதிதாக ஒரு சட்டம் போடுவதில் இன்னும் தவறு கிடையாது, அதில் இன்னும் தண்டனையை இன்னும் அதிகப்படுத்தலாம், இதற்கான தண்டனையை அதிகப்படுத்தலாம், இன்னும் ஷரத்துக்களை உள்ளே சேர்க்கலாம். இப்போ ஆணவ படுகொலை அப்படின்னாக்கா படுகொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் அதை கொண்டு போய் போடணும், அவங்க அந்த ஆக்டுக்குள்ளே அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லாமல் அதற்கான நடவடிக்கைகள் சிலதை நம்ம வேறு மாதிரி இந்த மாதிரி பேசினாலே அது இதுக்குள்ளே கொண்டு வரணும், அல்லது இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டாலே அது இதுக்குள்ளே கொண்டு வரணும், அல்லது பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த நீதியை பெற்றுத்தருவதற்கு இந்த ஷரத்துக்குள்ளே உள்ளே சேர்க்கணும். அப்போ ஒருவேளை திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆணவ படுகொலை செய்யப்பட்டாக்கா அந்த பாதிக்கப்பட்ட பெண் ஒருத்தி இருப்பாள், ஒரு பையனை கொண்டுட்டாங்கனாக்கா அந்த பெண் இருப்பாள். அப்போ அந்த பெண்ணுக்கு குழந்தை இருக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். இப்போ அவங்களுடைய பொருளாதாரம் என்ன ஆகுது? குழந்தையை வளர்க்கணும், அவங்க படிக்க வைக்கணும், வேலைக்கு அனுப்பணும், இவ்வளவு இருக்குது, அவங்களுடைய மாதாந்திர வருமானம் இருக்குது, அவங்களுடைய பொருளாதாரம் உணவு இல்லாத சேர்ந்துருக்கும். அப்போ அதற்கு வந்து எவன் கொலை செஞ்சானோ அவனுடைய சொத்தை பறிமுதல் செய்து அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரியான ஷரத்துக்களை உள்ளே சேர்க்கலாம், இன்னும் கடுமையாக்கலாம். அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செஞ்சு அப்படியே அங்கே கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கலாம். அல்லது இந்த கொலையில் எவன்லாம் ஈடுபட்டானோ அவன் சொத்தையெல்லாம் நம்ம அரசாங்கம் வந்து கைப்பற்றணும். இந்த ஆணவ படுகொலை ஈடுபடுறவங்கள அந்த படுகொலையில் வந்து மூளையாக செயல்பட்டவர் யார் காசு கொடுத்து செய்ய சொன்னாங்களோ அவங்க செஞ்சவங்க இவங்க எல்லாருமே அந்த ஆக்டுக்குள்ளே தான் வருவாங்க. அப்போ எல்லாருடைய சொத்தையும் பறிமுதல் பண்ணி அந்த குழந்தைக்கு என்ன சேரணுமோ அல்லது அந்த பெண்ணுக்கு எவ்வளோ சேரணுமோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டு மற்றதை அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கணும். இந்த மாதிரி இன்னமும் கடுமைப்படுத்தினா ஒருவேளை இந்த மாதிரியான செயல்கள் நடக்காமல் தடுக்கலாம் அல்லது இன்னமும் கம்மி பண்ணலாம்.
அப்படிங்கிறதுக்காக அந்த சட்டம் கொண்டு வரதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. நம்மளும் அரசாங்கத்துக்கு அதே கோரிக்கை தான் வைக்கிறோம். இதற்கான ஒரு தனி சட்டத்தை இயற்றி அதை இன்னும் கடுமைப்படுத்தி நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக கோரிக்கையாக வைக்கிறோம். இப்போ இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி வந்து பிசிஆர் ஆக்ட் இருக்குது, வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள், இந்த மாதிரி பல சட்டங்கள் வந்து இப்போ கொலை பண்ணால் கடுமையான தண்டனை, ஆயுள் தண்டனை போன்றதெல்லாம் இருக்கும்போது கூட கொலை குற்றங்கள் குறைஞ்சிருச்சா? பிசிஆர் ஆக்ட் இருக்குது, அதை நடைமுறைப்படுத்துகிற இடத்துல இருக்கக்கூடியவங்க அதை வந்து சரியாக வந்து நடைமுறைப்படுத்துறதில்ல, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தரப்பு நிற்கிறதில்ல. அப்படிங்கும் போது அது மாதிரி ஒரு சட்டம் தானே இதுவும் இருக்கும். அதை கொண்டு வரும்போது யார் அந்த நடைமுறைப்படுத்துகிற இடத்துல இருக்க போகிறாங்களோ அவங்களுடைய மனநிலையை பொறுத்து தானே இந்த சட்டமும் வந்து செயல்படும். இல்லை அப்படிங்கும் போது இந்த சட்டம் கொண்டு வரதுனால என்ன பலன் அப்படின்னு ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு வந்து இந்த சட்டம் கொண்டு வந்தால் சட்டம் கடுமையான குற்றங்கள் குறையும் அப்படின்னு ஒரு தரப்பும் சொல்கிறாங்க. இல்லை, கண்டிப்பாக குறையும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னாக்கா இதற்கு முன்னாடி, அதாவது இந்த அரசியலமைப்பு சட்டம் வருவதற்கு முன்னாடி மனு தர்ம சட்டங்கள் தான் ஆட்சியில் இருந்தது. அப்போ என்னவா இருந்துச்சுனாக்கா, சில கொலைகள் வந்து சட்டத்தின்படியே நடைபெறுவது அப்படிங்கிறது சட்டமே அனுமதிச்சது. அதை தீண்டாமையே அப்போ உள்ள மனு தர்ம சட்டமே அனுமதிச்சது. அதனால இயல்பாகவே தீண்டாமை செய்வது தவறில்லை, சட்டமே அனுமதிக்குது. நீ தீண்டாமை செய்யலைனா தான் நீ தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவாய். அப்போ நீ குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் பிறந்துட்ட, நீ வந்து அந்த கம்யூனிட்டியில் பிறந்தவங்களை நீ தாராளமாக அவங்கள அடிமையாக நீ பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ உனக்கு கீழே உள்ள ஒரு சாதிக்காரன் அதிகமாக சொத்து வச்சுருக்கான் அப்படின்னாக்கா, அல்லது ஏதோ கொஞ்சம் சொத்து வச்சுருக்கான், உனக்கு அந்த சொத்து தேவைப்பட்டுச்சுனாக்கா வித்தவுட் பெர்மிஷன் நீ அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிக்கலாம். அவன் எதுவும் கேட்கக்கூடாது. இது லீகலாக சரி, சட்டத்தின்படி சரி. ஒருவேளை அவன் எதிர்த்து கேட்டானாக்கா அவனுடைய தலையை சிறை சேதம் செய்து விட வேண்டும். இது அவனுக்கு கொடுக்குற தண்டனை. அப்போ சட்டப்படியே இப்படிலாம் இருந்துச்சு இல்லைங்களா? அப்புறம் அரசியலமைப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் தவறுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நிகழ்வுகள் அரசியலமைப்பு சட்டம், கணவன் இறந்த பிறகு மனைவி வந்து தீயில போடுற, உடன்கட்டை ஏற்றுதல், அந்த குழந்தை திருமணம் பண்ணுறது, இதெல்லாம் கூட அப்போது சாஸ்திரப்படி சரிதான், சாஸ்திரப்படி சரின்னு இருந்துச்சு. அதனால தான் இப்போ நம்ம வீட்டில் எடுத்துங்க, நம்ம தாத்தாக்களுக்கும் ஆத்தாக்களுக்கும் கல்யாணம் நடந்து எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 12 வயசு 13 வயசு இந்த மாதிரியான ஏஜில் தான் 11 12 13 இந்த வயசு கல்யாணம் ஆகிருக்கும். ஆனால் இப்போ நம்மளுடைய அப்பாக்களுடைய வயசுக்கு வரும்பொழுது அது இன்னமும் 18 10 அப்படியே வந்துச்சு. இப்போ நம்மளுடைய வயசில் வந்து அது இன்னும் ரொம்பவே தள்ளி போட்டாச்சு, எல்லாருமே தள்ளி போட்டாச்சு. அப்போ சட்டங்கள் அந்த மாதிரி வரும்பொழுது தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக மனித நாகரிகம் வந்து அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கும் பொழுது, ஆனால் நம்ம மனுஷன் நாகரிகம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சட்டத்தை நம்ம பின்பற்றி நடக்கணும் அப்படிங்கிற பொழுது சட்டத்தை பின்பற்றி எங்கேருந்துனாக்கா ஒரு 8 வயசு 9 வயசு கல்யாணம் பண்ண ஆரம்பித்த நம்மளுடைய தாத்தாக்கள் காலத்தில் கல்யாணம் பண்ணது. இப்போ நம்மளுடைய காலத்திலே வந்து ஒரு 25 பெண்ணுக்கு வந்து 22 23 24 25 வயசுன்னு வந்துருச்சு. இப்போ அப்படின்னாக்கா சட்டத்தின்படி தானே இவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக சரியாயிருச்சுனாக்கா இன்னும் சரியாகலை. இன்னமும் சிதம்பரம் கோவிலில் உள்ள தீட்சிதர்கள் இன்னமும் குழந்தை திருமணத்தை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ அதுக்காக இந்த சட்டம் வந்ததுனால அவங்க பாருங்கள் மாறவே இல்லை, அப்போ அந்த சட்டமே வேஸ்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் என் குடும்பம் தெரிஞ்சிருக்குல்ல, என் குடும்பம் நாகரிகமாக இருக்குல்ல, அவன் குடும்பம் சிதம்பரத்தில் உள்ள அந்த பார்ப்பனர்கள் தீட்சிதர்கள் அவங்க நாகரிகம் அடையலை, அவங்க ஒரு காட்டுமிராண்டிகளாக இருக்கிறார்கள், குழந்தை திருமணத்தை இன்னமும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள், அவங்க ஒரு நாகரிகமற்ற சமூகமாக இருக்கிறார்கள். அப்படிங்கிறதுக்காக அந்த சட்டமே வேண்டான்னு சொல்ல முடியாது நம்ம. ஏன்னாக்கா அவங்கள பாதுகாக்கிறதுக்கு பின்னாடி அவங்க சட்டத்தை மதிக்காதவர்கள். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், இந்த பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்கள் சட்டத்தை மதிப்பதே இல்லை அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இன்னைய வரைக்கும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக அந்த சட்டமே தேவையில்லைன்னு நான் சொல்ல முடியாதுல்ல. சட்டம் இன்னும் கடுமையாக்கப்படும் பொழுது அந்த குற்றங்கள் குறைக்கப்படலாம், அல்லது ஒட்டுமொத்தமாக வருங்காலத்தில் இல்லாமல் கூட போகலாம். ஒட்டுமொத்தமாக இருக்காமல் போகுமா அப்படிங்கிறது நம்ம 100% தெரியல. ஆனால் இதனுடைய எண்ணிக்கை நாளடைவில் குறையலாம், வாய்ப்புகள் இருக்குது. இப்போது சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கவினுடைய காதலிச்ச அல்லது அது கூட நட்பாக பழகின அந்த பெண்ணை வந்து குறிவைத்து சமூக வலைதளங்களில் பல்வேறு விதமான விமர்சனங்களை வந்து வச்சிட்ருக்காங்க. நீங்கள் பெண்களை இப்படி தான் அவங்க வந்து காதலிப்பாங்க, ஏமாற்றிடுவாங்க, இப்போ பாதிக்கப்பட்டது அந்த பையன் தானே, அவனை தானே கொண்டுட்டாங்க, இப்போ அந்த பொண்ணு வந்து நான் காதலிக்கலைன்னு சொன்னதாக சில வதந்திகள் வந்து பரவுது. அப்புறம் வந்து நாளைக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடுச்சுன்னா பத்தியா அவன் இந்த பொண்ணுக்காக ஒருத்தர் செத்தான், ஆனால் இவ பாட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு இவ பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டா அப்படின்னும் இதுக்கு முன்னாடி நடந்த பல சம்பவங்களில் பல பெண்கள் அப்படி பேசியிருக்காங்க. இப்படி வந்து இந்த பெண்ணு அந்த புகைப்படங்கள் எல்லாத்தையும் வெளியிட்டு அந்த பொண்ணு வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பெண்ணை ரொம்ப வந்து கார்னர் பண்ணி இது பண்ணுற ஒரு போக்கு போயிட்டுருக்கு. அது எப்படி? ஆமாம், இதை அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லை, அந்த பையனுக்குமே நடக்குது சோசியல் மீடியாவில். ஒரு பக்கம் அந்த பெண்ணும் அந்த கவினும் அந்த காதலித்த பெண்ணும் அவங்க 2 பேரும் இருக்கிற நெருக்கமாக இருக்கிற ஃபோட்டோக்கள் வெளியாகிருக்கு. வெளியாகி அது ஏன் வெளியானுச்சுனாக்கா,
தினகரனில் ஒரு செய்தி வருது, இதையொட்டிய இன்வெஸ்டிகேஷன் மேட்ரு ஒன்று அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் அந்த பெண், அந்த கவினுடைய காதல் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் விசாரணை செய்யும் பொழுது, ரகசிய விசாரணை செய்யும் பொழுது, அந்த கவினுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் காதலர்கள் அல்ல அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாக அந்த பேப்பரில் பப்ளிஷ் ஆகிருக்கு. அப்போ பப்ளிஷ் ஆனவுடனே இப்படி ஒரு செய்தி பேப்பரில் வந்துச்சுனாக்கா, அப்போ கவின் தவறானவனாக இந்த சமூகத்தில் போர்ட்ரேட் பண்ணப்படுவானே அப்படிங்கிறதுக்காக அந்த காதலை நிரூபணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த ஃபோட்டோக்கள் பகிரப்பட்டிருக்கு. அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ இதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு பக்கம் இந்த ஜாதிய வன்மம் பிடித்த இந்த ஆணவ படுகொலைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில நபர்கள் அல்லது சில குரூப் அவங்க என்ன ஷேர் பண்ணுறாங்கனாக்கா, இதே கவின் தன்னுடைய கலீக்ஸ் கூட வேலை செய்கிற பெண்கள் அல்லது தோழிகள் கூட இருக்கிற நட்பாக பழகக்கூடிய தோழிகள் நண்பர்கள் அவங்க கூட பெண் நண்பர்கள் அவங்க கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸு செல்ஃபீஸு அதை இப்போ எடுத்து ஷேர் பண்ணி பாருங்கள், இந்த பையனுக்கு இதே வேலை தான். ஒரு மாதிரி நாடக காதல் ரேஞ்சில் அதை ஒரு 1,50,000 ரூபா சம்பளம் வாங்குற பையன் என்னத்தை நாடக காதல் பண்ணுவோம் போல யோசிச்சு பாருங்கள். 1,50,000 ரூபா சம்பளம் டிசிஎஸில் வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. அப்போ அவ்வளவு சம்பாதிக்கக்கூடிய பையன் எதற்கு நாடக காதல்ங்கிற ஒரு கான்செப்டை வந்து ஃபாலோ பண்ணணும். அவர் அப்படி ஒன்று இல்லைங்கிறது வேற. அப்போ இவங்க 2 பக்கமுமே இருக்குது. அவன் அந்த பையன் சம்மந்தப்பட்ட அவனுடைய மாண்பை சிதைக்கணும் அப்படிங்கிற வகையில் அந்த பக்கம், இந்த பக்கம் வந்து இல்லை இந்த காதலை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதுக்குங்களா, இது 2 பக்கமும் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த கவினும் அந்த காதலியும் இருக்கிற ஃபோட்டோ ஷேர் பண்ணுறாங்களா, அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னாக்கா, இல்லை இவங்க உண்மையிலே காதலிச்சாங்க, இது எப்படி போய் சொல்லுவாங்க. அப்போ கவின் மேலே வந்து நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லுறீங்களா, பட்டியல் சமூகம் என்பதனால் அவங்க மேலே வந்து நீங்கள் அதிகாரத்தில் இடைநிலை சமூகங்கள் அதிகமாக உட்காந்துருக்கிறதுனால அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக பட்டியல் சமூகம் அவனை ஈஸியாக ஓரங்கட்டிடலாம், கார்னர் பண்ணிடலாம், அவர் நேரட்டிவ் செட் பண்ணி மக்கள் மத்தியில் அந்த சமூகத்தின் மீதே ஒரு இதை கட்டவிழ்த்து விடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் நீ வந்து இந்த வேலையை பார்க்குறியா. அப்போ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பேப்பரே இந்த வேலையை பார்க்குதுனாக்கா, அப்போ அதற்கு பின்னாடி யார் உட்காந்து வேலை பார்ப்பாங்க. அப்போ நான் இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற உள்நோக்கத்தில் தான் அவங்க பண்ணுறாங்களே தவிர தவறான உள்நோக்கம் கிடையாது. ஆனால் இதனுடைய பின்விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னா, இப்போ அந்த கவின் அந்த காதலி, இப்போ கவினுடைய ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அதற்கான நீதி வேண்டும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவனே போய் சரண்டர் ஆகிட்டான், குண்டாஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவனுடைய பெற்றோர்களையும் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப கைது பண்ணணும்னு ஆர்ப்பாட்டம்லாம் கூட தூத்துக்குடியில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், இப்போ கூட போயிட்டுருக்கு. ஸோ அவங்கள கைது பண்ணி விசாரணை அதெல்லாம் ப்ரொசீஜராக பண்ணி தான் ஆகணும். அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது, அது நீதி வேண்டும், அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. உச்சபட்ச தண்டனையாக அவங்க அப்பா அம்மா சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கிற ஆதாரம் வந்தனாக்கா அவங்களுக்கும் தர வேண்டும். இந்த பையன் கொலை செஞ்சவன் ஆஜராயிட்டான், அதனால் அவனுக்கும் உச்சபட்ச தண்டனை அது தர வேண்டும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. நீதியின்படி என்ன பரிபாலனை செய்யணுமோ செஞ்சு தான் ஆகணும். அதற்கு அரசும் காவல்துறையும் சமூகத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களும் அதற்கு ஆதரவாக தான் நிற்கணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ அந்த பொண்ணுடைய ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறாங்கல்ல, இதனுடைய பின்விளைவு என்னவாக இருக்குன்னாக்கா, அதற்கு முன்னாடி இந்த சமூகம் என்னவான சமூகம்னு நம்ம பார்க்கணும். ஒரு விக்டிமை ப்ளேம் பண்ணுற சமூகம் அது. கவின் இறந்துட்டான், அவன் மன்னிக்கணும், ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கான், இப்போ நீதி வேண்டும்ங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இப்போ இந்த வழக்கு போயிட்டுருக்கு. ஆனால் அந்த பெண் இருக்காங்கல்ல, அந்த கவினுடைய காதலி இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அந்த காதலி கொஞ்சம் வருடங்கள் கழித்து இந்த தாக்கம் இருக்கும். ஏன்னாக்கா அந்த காதலி எந்த இடத்துலையுமே தான் கவினை காதலிக்கவில்லை என்றோ, கவின் யார் என்று எனக்கு தெரியாது என்றோ எந்த இடத்துலையுமே விசாரணையில் அந்த பெண் வந்து சொல்லவில்லை என்று ஐயன் கார்த்திகேயன், அவர் தான் தமிழ்நாட்டுடைய ஃபேக்ட் செக் யூனிட்டுக்கு அவர் தான் ஹெட்டு. ஸோ அவர் வந்து விசாரிச்சுட்டு இந்த தகவல் பொய்யான தகவல் நான் உள்ளே விசாரிச்சிட்டேன், அப்படி விசாரணையில் அந்த பெண் எங்கும் சொல்லவில்லை, அஃபிஷியலாக எந்த விஷயமும் வரல, உள்ளுக்குள்ளே உள்ள காவல் அதிகாரிகள்ட்ட விசாரிச்சதில் அப்படி விசாரணையில் அந்த பெண் சொல்லவில்லை என்றே சொல்லிவிட்டார்கள். இது லிட்டரலாக 100% அவர் ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது அந்த பெண் சொல்லவில்லை. அப்போ சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன அந்த பேப்பர் இருக்குல்ல, தினகரன் பேப்பர் இருக்குல்ல, அவங்கள நோக்கி தான் நம்ம கேள்வி எழுப்பணும். ஒருவேளை அமைப்பாக இருந்தாங்கன்னாக்கா தினகரன் ஆஃபீஸ் எங்கிருந்து பார்த்தா அதை முற்றுகையிடலாம், முற்றுகையிட்டு உன் இஷ்டத்துக்கு எழுதுவியா நீ. இதனுடைய தாக்கம் என்ன தெரியுமா இருக்கும், அந்த கவின் பிறந்த அந்த சமூகம் இருக்குல்ல, அந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் மீது போடப்படுகிற பழியாக மாறுவது இந்த நேரேஷன். அதை எவன் எழுதினாலும் அதை நம்ம கேட்கணும், அல்லது வழக்கு போட முடியுமா, அமைப்புகள் சேர்ந்து வழக்கை மாற்றணும். அதை விட்டு போட்டு நான் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அது தவறே கிடையாது. எக்ஸ்போஸ் பண்ணுறேன், நான் அவங்க காதலிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆதாரத்தை வந்து சொல்கிறது அப்படிங்கிறது தவறு கிடையாது. ஆனால் ஃபோட்டோவாவோ அல்லது வீடியோவாக நீங்கள் வெளியிடும் பொழுது, இப்போ அந்த பெண் கவினை காதலிக்கிற அந்த பெண் இருக்காங்களா, அந்த காதலி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இந்த போகும் கொஞ்சம் வருடங்கள் ஆகலாம் அல்லது சில வருடங்கள் ஆகலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து கடைசி வரைக்கும் கவினை நினைத்து கொண்டே வாழ்வார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியல. அப்படி வாழணுமா அப்படிங்கிறதும் நமக்கு அது அவங்களுடைய விருப்பம், அது அந்த சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட அந்த நபருடைய விருப்பம். ஒருவேளை சில வருடங்கள் கழித்து வேறு யாருடனோ அவங்களுக்கு வந்து காதல் உணர்வு ஏற்படலாம்.
அல்லது வேற ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே அவங்க போகலாம். அப்படி போகும்பொழுது இந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் ஆகி இன்றைக்கி போய் கிடக்கு பார்த்தீங்களா. இப்போ போகும்பொழுது அந்த வேற ஒரு நபரை அவங்க திருமணம் செய்து கொள்ளும்போது என்னக்கா அவங்க ஒரு பெரியாரிஸ்டோ, அம்பேத்கரிஸ்டோ, ஒரு கம்யூனிஸ்டோ அல்லது ஒரு புரட்சிகரமான ஒரு பெண்ணோ அப்படி நமக்கு தெரியல அவங்கள பார்க்கும் பொழுது. அப்படி இருக்கும் பொழுது திரும்ப இன்னொரு திருமண உறவுலையோ திரும்ப ஒரு காதலையோ சில வருடங்கள் கழித்து அவங்க அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது இப்போ இந்த ஃபோட்டோஸ் ஷேராக இருக்குல்ல, இது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வழியை கொடுக்கும் அல்லது என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், என்ன மாதிரியான பாதிப்பை கொடுக்கும். இப்போ இதெல்லாம் புரிந்த ஒரு நபராக அங்கே இருந்தால் பிரச்சனை கிடையாது. இந்த புரிதல் இல்லாத ஒரு நபராக இருந்தால் எனக்கா இந்த சமூகம் அப்படியாப்பட்ட சமூகம். நம்ம தனிப்பட்ட ஒரு நபர்னு நம்ம பார்க்க முடியாது. இந்த சமூகத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் சேர்த்து தான் கால்குலேட் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் பெண்களுடைய ஃபோட்டோவை ஷேர் பண்ணும் பொழுது அது பண்ணக்கூடாது, அல்லது நீங்கள் ஃபேஸை பிளர் பண்ணி அவங்களுடைய முகம் தெரியாமல் அடையாளங்கள் தெரியாமல் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு ஏற்கனவே அரசாங்கம் பலமுறை கூறியிருக்கிறது. நீங்கள் இன்னொரு கேள்வி, அற்புதமான கேள்வி கேட்டீங்க. இப்போ வழக்கமாக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க, இறக்குறாங்க. அதில் காதலிக்கிற பெண்களிடையே சமூகமாக இருக்கும் பொழுது சில இடங்கள் அந்த பெண்களும் அதே மாதிரியான ஆணவ படுகொலைக்கு ஆளாகிறாங்க. கண்ணகி முருகேசன் படுகொலைலாம் அப்படி தான் செய்யப்பட்டுச்சு. ஆனால் இளவரசன் படுகொலையில் அப்படி இல்லை. அதே மாதிரி வேறு சில ஆணவ படுகொலையிலும் அந்த மாதிரி இல்லை, ஆண்கள் மட்டும்தான் கொல்லப்படுறாங்க. அந்த பெண்களிடையே சமூகமாக இருக்கிறதுனால அந்த பெண்ணை அவங்க தனியாக போய் பிரெயின் வாஷ் பண்ணி வேற ஒரு வாழ்க்கையில் தள்ளி வருவது அப்படி தான் இருக்குது. அப்போ இடைநிலை சமூகத்தில் உள்ள பெண்கள்லாம் இந்த மாதிரி காதலித்து விட்டு நீங்கள் இப்போ இந்த பசங்க மட்டும் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஆண்கள் மட்டும் இதில் பாதிக்கப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க, அப்போ இவங்க சேஃப்டியாக எஸ்கேப் ஆகிடுறாங்க அப்படிங்கிற அந்த நேரேஷன் இருக்கு இல்லைங்களா, அல்லது அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அது நம்ம ஏற்றுக்க முடியாது. அது புரிதல் இல்லாத ஸ்டேட்மெண்ட். அது ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. பெண்கள் எந்த சமூகத்தில் பிறந்தாலுமே அவர்கள் பெண்கள் தான். அது இடைநிலை சமூகத்தில் பிறந்தவங்க, பார்ட்னர் சமூகத்தில் பிறந்தவங்க அல்லது பட்டியல் சமூகத்தில் பிறந்தவங்க, எந்த சமூகத்தில் பிறந்தாலுமே பெண்களாகத்தான் இங்கு பார்க்கப்படுகிறார்கள். பெண்கள் ஆண்களுடைய அடிமைகளாகத்தான் இங்கு பார்க்கப்படுகிறார்கள் பெரும்பான்மை சமூகமாக. அப்படிங்கிறதுனால ஒருவேளை இது ஒரு பட்டியல் சமூகத்தில் நடக்குதுன்னு வைங்க, பட்டியல் சமூகத்திலே ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லைங்களா, அங்கே இது மேலே கீழே நடக்கும் பொழுதும் அங்கே ஒரு பெண் இருந்தாக்கா அந்த பெண்ணுக்கும் இதே மாதிரி தான் நடந்திருக்கும். அதனால அந்த இடைநிலை சமூகத்தில் தான் இப்படி இருக்குது, இங்கே அப்படி இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள்ஸ் கூட நம்மளால் சொல்ல முடியும். அதனால் அதை அப்படியே போய் பார்க்க முடியாது, அப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். நீங்கள் சொன்ன அந்த இதில் சமூக வலைதளங்களில் சில பேர் எழுதுகிறாங்க, ஜாதி விட்டு ஜாதி இந்த மாதிரி கல்யாணம் காதலிக்கிறது, கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆணவ கொலையில் போய் முடியுது. ஏன் அப்படி தேவையில்லாமல் போய் சாவறீங்க? காதலிக்கிறதுனா அவங்கவுங்க ஜாதியிலே காதலிச்சுட்டு போங்களேன், எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சில பேர் ஜாதி சர்டிஃபிகேட் கொடுங்க நான் பார்த்து லவ் பண்ணுறேன் எழுதுறாங்க. அதான் காதலுங்கிறது அது பழகும்போது ஒரு உணர்வு ஏற்படுது. அதனால் இவங்களை நம்ம காதலிக்கலாம், இவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணலாம், இவங்க கூட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தோன்றது தான் அது காதலை தவிர ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு இவங்க நம்ம ஜாதி அதனால் எந்த பிரச்சனையும் வராது, இவங்களை லவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பண்ண முடியாது. அப்படி வந்தாக்கா அதற்கு பேர் காதல் அல்ல. ஓகே, இப்போது வழக்கமாக பார்த்தீங்கன்னா போன 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் அதிகமான ஆணவ படுகொலைகள் நடந்ததாக ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. இந்த திமுக ஆட்சிக்கு ஒரு சில ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. ஆனால் 10 ஆண்டுகளாக ஆணவ படுகொலைகளுக்கான அந்த சட்டத்தை கொண்டு வரணும், கடுமையான சட்டத்தை கொண்டு வரணுங்கிற பெரிய குரல்கள் எழுந்ததாக எங்கேயும் தெரியல. ஆனால் திமுக ஆட்சியில் இப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய குரல் நாமளும் சேர்த்து அந்த குரல் எழுப்புகிறோம். திமுகவுக்கு மட்டும் ஒரு சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்காக இப்படி செய்கிறாங்களா, அல்லது திமுக தான் இதை செய்யும், திமுகவுக்கு தான் அதை செய்யறதுக்கான அந்த தார்மீக உரிமை இருக்குது, அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது அப்படிங்கிற குரலில் இதை கேட்குறாங்களா எப்படி? ஆமாம், நீங்கள் ரெண்டாவது சொன்னது தான். இது திமுக அரசாங்கத்தில் மட்டும்தான் ஒருவேளை செய்ய முடியும் என்றால் அவங்கக்கிட்ட பேசி தான் இந்த சட்டத்தை வாங்க முடியுமே தவிர அதிமுக கிட்ட நீங்கள் பேசி வாங்க முடியாது. நீங்கள் பாருங்கள், இவ்வளோ பிரச்சனை கவின் விஷயம் போயிட்டு இருக்குல்ல, எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நாங்கள் வந்தாக்கா நாங்கள் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இந்த ஆணவ படுகொலை எதிரான தனிச்சட்டம் நாங்கள் வந்தால் ஏற்றுவோம்னு இது வரைக்கும் பழனிசாமி அவர்கள் சொல்லலை. அப்போ ஒருவேளை இதை ஏற்ற முடியும்னாக்கா அது திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது தான் திமுக கிட்ட பேசி தான் அதை அந்த தனிச்சட்டத்தை ஏற்ற வைக்க முடியும். அப்படிங்கிறதுனால தான் திமுகவை நோக்கி இந்த குரல்கள் போகுதே தவிர இது திமுகவை நெருக்கடி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. சுயமரியாதை திருமண சட்டம் அப்படிங்கிறத திமுக தான் கொண்டு வந்துச்சு. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் பார்ட்னர்கள் தேவையில்லை, நீங்கள் நேரடியாக போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்காக பார்ட்னர்கள்ட்ட நீங்கள் வச்சு வேள்விகள் நடத்திட்டு பண்ண வேண்டிய அவசியம் பெற்றோர்கள் அனுமதி தேவையில்லை, நீங்கள் போய் திருமணத்தை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த சுயமரியாதை திருமண சட்டத்தை அவங்க தான் கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை அப்படிங்கிறத திமுக தான் கொண்டு வந்துச்சு. அப்புறம் இந்த நில உச்சவரம்பு சட்டம், இப்பயும் கூட பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கான அவ்வளவு திட்டங்கள், இந்த பேருந்து பயணம், விலையில்லா டிக்கெட்டு, அப்புறம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது, இப்படி நிறைய திட்டங்கள் பெண்களுக்காக கொண்டு வந்தோன்னு பார்த்தோம்னாக்கா திமுக தான் கொண்டு வந்திருக்கு. பெண்கள் மட்டுமல்லாமல் பட்டியல் சமூக மக்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்களையும் திமுக நிறைய செஞ்சுருக்கு. ஸோ அதனால் இவங்ககிட்ட வச்சாக்கா
கொஞ்சம் ஈஸியாக வாங்க முடியும். அதிமுக கிட்ட இந்த பார்வை இல்லை அப்படிங்கிறதுனால திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து, எனக்கு ஒரு கட்சியினால் என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தான் ஒரு ஓட்டரசில் உள்ள கட்சி செய்ய முடியும். அதை தாண்டி ஒரு தவறு செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கட்சி வந்து அந்த தவறை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னாக்கா அது கேள்விக்குறி தான். நீங்கள் எல்லா நாடுகளும் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு தனி மனித தவறு எங்கேயாவது நடக்குதுனாக்கா அந்த தவறுக்கான சொல்யூஷன் அல்லது அந்த தவறு நடந்ததுக்கப்புறம் என்ன சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை அந்த அரசாங்கம் காவல்துறை செய்கிறதா இல்லையா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அளவுகளிட முடியும். அதன் மூலமாக அந்த தவறை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பது அல்லது இது சமூகத்தில் நடக்காமல் இருப்பதற்கு வேறு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற திட்டங்கள் அது சைடில் நடந்துகிட்டு இருக்கும். அதாவது ஒரு அரசு என்னென்ன வகையில் செய்ய முடியுமோ ஒரு எல்லை கூட வரைக்கும் அவ்வளோதான் செய்ய முடியும். சமூகத்தில் ஒட்டுமொத்தமாக இது போன்ற ஆணவ படுகொலைகள், ஜாதியை வச்சு நடக்கக்கூடிய ஒடுக்குமுறைகள், தீண்டாமைகள் அதெல்லாம் இல்லாமல் போகணும்னா அமைப்புகளும் இயக்கங்களும் களத்தில் இறங்கி நிறைய வேலைகள் செய்யணும். இப்போ பெரியாருடைய மண்ணுன்னு ஏன் நம்ம சொல்கிறோம்? பெரியார் தமிழ்நாட்டினுடைய சிஎம்மாக இருந்திருக்கிறாரா? அல்லது ஒரு முறையாவது எம்எல்ஏ எம்பி ஏதாவது அனுபவிச்சிருக்கிற அந்த பதவிகளை? அப்புறம் எதுக்கு பெரியார் மண்ணுன்னு நம்ம சொல்கிறோம்? அப்போ இங்கே நடந்திருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு காரணம் இங்கே இயற்றப்பட்ட சட்டங்கள். அந்த சட்டங்கள் தான் இது வரைக்கும் நம்மளை வழிநடத்தி செல்லுது. மற்ற மாநிலங்கள் இல்லாத சட்டங்கள் சிறப்பு சட்டங்களாக தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகமாக இருக்குது. மக்கள் வந்து நல்ல பண்பட்டு இருக்காங்க. சில இதெல்லாம் செய்யக்கூடாது, செஞ்சாக்க தவறு, இது செஞ்சோம்னாக்க காட்டு மிராண்டித்தனம் அப்படிங்கிறது மற்ற மாநிலங்களை விட இங்கே அதிகமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அப்போ சேர்த்துருக்கோம்னாக்க சட்டங்கள் மூலமாகவும் இங்கே உள்ள காவல்துறை மூலமாகவும் அரசு மூலியமாகவும் தான் சேர்த்துருக்கோம்னாக்கா அரசாங்கத்தில் எந்த இடத்துலையுமே பங்கு வகிக்காத, எந்த இடத்துலையுமே அந்த பதவியை அனுபவிக்காத பெரியாருடைய மண்ணு நம்ம எப்படி சொல்கிறோம்? அப்போ இதை நம்ம என்னவாக சொல்லியிருக்கணும்னாக்கா பேரறிஞர் அண்ணாவுடைய மண், டாக்டர் கலைஞருடைய மண், அல்லது ராஜாஜியுடைய மண், அல்லது காமராசருடைய மண். ஏன்னா இவங்க தான் இங்கே முதலமைச்சர்களாக ஆட்சி செஞ்சுருக்காங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதாவோட மண், இப்படி தான் நம்ம சொல்லியிருக்கணும். அப்படி இல்லாமல் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொள்ளாத பெரியாருடைய மண்ணு நம்ம ஏன் சொல்கிறோம்? அப்போ அந்த தலைவர்களே கூட அது பெரியார் மண்ணு தான் சொல்கிறாங்க. பெரியார். ஆமாம். அப்போ பெரியார் ஒரு அமைப்பு வச்சுருந்தார். அவர் எம்எல்ஏ எம்பிங்கிறது அவருக்கு தேவையில்லை. நான் எம்எல்ஏவாக இருக்கவோ எம்பியாக இருக்கவோ அல்லது இங்கே அரசாங்கத்தில் உள்ள பதவிகளை அனுபவிப்பதற்காகவோ நுகர்வதற்காகவோ ஒரு பொருளாதாரமாக சுயநலமாக அனுப்புவதற்காகவோ நான் இந்த அமைப்பை ஆரம்பிக்கவில்லை. ஒருவேளை இந்த அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்றைக்கி இந்த அமைப்பில் பெரியார்கிட்ட போய் நின்னோம்னாக்க நாளைக்கு இந்த பதவிகளை அனுபவித்துக் கொள்ளலாம் என்ற நோக்கம் உங்களுக்கு இருந்தால் தயவுசெய்து இங்கே வராதுன்னு சொன்னார் பெரியார். தயவுசெய்து அப்படி மனநிலையோடு இங்கே வந்துடாது. உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் மனநிலை இருந்துச்சுனாக்கா தயவுசெய்து இங்கே ட்ராவல் பண்ணாத, நீ கிளம்பி போயிடுனாப்புல அவர். அப்போ எதுலேயுமே அந்த பதவிக்காக, பதவி சுகத்துக்காக, பண சுகத்துக்காக அவர் அதை ஆரம்பிக்கலை. அப்போ இந்த மாற்றம் எப்படி மற்ற மாநிலங்களை விட இங்கே அதிகமாக இருக்குனாக்கா பெரியாருடைய தொண்டு, பெரியார் செய்த சேவைகள், பெரியார் மக்களிடம் மாற்றிய உரைகள், மக்கள் மனதில் அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இது பெரியார் செஞ்ச வேலை. அப்போ இங்கே உள்ள அமைப்புகள், இங்கே உள்ள இயக்கங்கள் தான் இந்த வேலையை அதிகமாக பார்க்க முடியும். ஒரு அரசியல் கட்சிங்கிறது அந்த அரசாங்கத்தை இயக்குவது, அதை வந்து எப்படி இங்கே மக்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இது அதிகமாக இருக்கா, இதற்கு ஒரு சட்டத்தை ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றுறது, மக்களுக்கு இது தேவையாக இருக்கிறது, மக்களுக்கு இதை செய்யணும் அப்படிங்கிறத அரசாங்கம் செய்யுமே தவிர இந்த தனி மனித தவறுகளுக்கு வந்து ஒரு தனிநபர் இங்கே ஒரு தவறு நடக்க போகுது அப்படின்னு கண்ணை மூடிட்டு திருஷ்டியில் அப்படி தெரிஞ்சு போய் டபார் நாங்கள் ஒரு போலீஸை விட்டு பிடிக்க முடியாது யாராலையும். அப்படி ஒரு சாத்தியமே கிடையாது. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அறிவியல் படி எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதுதான், யாராக இருந்தாலும் அதுதான். அப்போ குற்றம் நடந்த பிறகு அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம வந்து அந்த அரசு வந்து சரியாக செயல்படுதா இல்லையான்னு பார்க்க முடியும். ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம். ஏன்னா அதிமுக பீரியடில் இது போன்ற சாதிய வன்கொடுமைகள் நடத்தப்படும் பொழுது இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லைன்னு தான் நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம். அப்போ திமுக பீரியடில் நடந்திருக்கு. அவங்க ஒன்றும் சட்டங்கள் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபியூச்சராக திங்க் பண்ணுற பெண்ணடிமை அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கிறது. அப்போ பெண்களுக்கு என்னென்ன செய்யலாம், எம்பவர்மெண்ட்டாக அவங்க வர்றதுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரலாம், என்னென்ன சட்டங்கள் அதில் போடலாம் அப்படின்னு தமிழ்நாடு அதில் முற்போக்கான பார்வையில் வைக்கிது. இங்கே வந்து ஜாதிய ஒடுக்குமுறைகள் நடக்குதா, அதற்கு என்னென்ன சட்டங்கள் கொண்டு வரலாம், திட்டங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத அவங்க பார்வையாக வைக்கிறாங்க. கல்வி கொண்டு போய் சேர்க்கணுன்னாக்கா கல்வி தான் நம்மளுடைய ஆயுதம் அப்படிங்கிறதுனால கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ கல்வியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னென்ன திட்டங்கள் சட்டங்கள் வரலாம் அப்படிங்கிறதுல பார்வை வைக்குது. ஆனால் அதிமுக அப்படி இல்லை. தான் அந்த நாற்காலியில் அமருவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும்ங்கிறத அதிமுக செய்யுமே தவிர மக்களுக்கு என்ன தேவைங்கிறத ஒருபோதும் அதிமுக திங்க் பண்ணாது. அதனால தான் திமுகவிடம் இந்த கோரிக்கையை அதிகமாக அமைப்புகளும் இயக்கங்களும் கட்சிகளும் வைக்கிறதா தான் நான் நினைக்கிறது. இப்போ இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகள், இந்த மாதிரியான ஜாதிய சிக்கல்கள், இந்த மாதிரியான சமூக சிக்கல்களுக்கு தற்காலிகமாக எந்த மாதிரி வந்து ஒரு தீர்வை வந்து பேசணும் அல்லது அரசுகள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அல்லது மக்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குது, அது நிரந்தரமான தீர்வை நோக்கி நம்ம நகரத்துக்கு என்ன செய்யணும்? முதல்ல இது நடக்கிறது எங்கன்னாக்கா அதிகபட்சமாக
இடைநிலை சமூகங்களுக்கும் பட்டியல் சமூகங்களுக்கும் தான் நடக்குது. அப்போ பார்ப்பனர் சமூகத்துக்கும் பார்ப்பனர் அல்லாத சமூகத்துக்கும் நடக்கலையானாக்கா ஆணிவேர் பார்ப்பனியத்துக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் சமூகமாக ஜாதியாக பார்க்கும் பொழுது ஒரு பார்ப்பனர் சமூகத்துக்கும் பார்ப்பனர் அல்லாத சமூகத்துக்கும் இது போன்ற ஆணவ படுகொலைகளோ அல்லது இது போன்ற விஷயங்களோ வரும் பொழுது, காதல் சம்பந்தமான விஷயங்கள் வரும் பொழுது, மாம்பழத்தில் கூட ஒரு பார்ப்பன பெண் வந்து கொல்லப்பட்டாங்க, சுவாதி கொல்லப்பட்டாங்க. அதான் நீங்கள் எண்ணிக்கையில் எடுக்கும் பொழுது அதை விட அதிகம் நான் பொதுமக்களுடைய பார்வையை சொல்கிறேன், இது கம்மியாக இருக்கிறது, இது அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. உண்மைதான். ஏன்னாக்கா பார்ப்பனர் அல்லாதவர்கள் தான் இங்கே அதிகம், பார்ப்பனர்கள் கம்மி. அதனால் அது கம்மியாகவும் இது அதிகமாகவும் இருக்குது. இப்போ பார்ப்பனர் அல்லாத சமூகத்தில் இடைநிலை சமூகங்களுக்கும் பட்டியல் சமூகங்கள் தான் அது அதிகமாக நடக்குது. அப்போ இதை முதல்ல நம்ம சரி பண்ணிட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பனர்கள் யார், அவங்களோட தந்திரம் என்ன, பார்ப்பனியம் என்னங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போஸ் ஆகிடும். அதனால் இதை ஒன்று சேர விடாமல் பார்த்துக்கிறது தான் பார்ப்பனர்களுடைய வேலை. அப்போ இந்த இவங்களுக்குள்ள, அதாவது பிசிக்கும் எஸ்சிக்கும் இடையில இந்த விஷயம் ஒரு ஜாதி ஆணவ படுகொலையோ ஒரு ஒடுக்குமுறை நடக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஜாதி மறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய பிசி எம்பிசியில் இருக்கக்கூடியவர்கள் முதல்ல வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும். இதுக்கு இது வந்து என்னுடைய சாதியின் பெயரை சொல்லி இந்த சம்பவம் நடந்திருக்கு, நான் இந்த சாதியில் பிறந்திருக்கேன், ஆனால் நான் இதற்கு உடன்படவில்லை, இந்த ஆணவ படுகொலை என்னுடைய பெயரை சொல்லியும் நடத்தப்பட்டிருக்கிறது, நான் பிறந்த சாதியின் பெயரை சொல்லியும் நடத்தப்பட்டிருக்கிறது, எனக்கு அதில் சம்பந்தம் இல்லை, எனக்கு அது உடன்பாடு இல்லை, இது காட்டுமிராண்டித்தனம், இதை நான் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை, அனைவரும் இங்கு சமம் அப்படிங்கிறத ஒவ்வொரு பிசி எம்பிசியில் பிறந்தவங்களும் வாய்ஸ் அவுட் பண்ணணும். நீங்கள் ஜாதிக்கு எதிரான மனநிலை இருக்கிறவங்களாக இருந்தால் தயவு செய்து வெளியில் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும். நான் வந்து இதை நான் ஆதரிக்கலைங்க, ஆனால் இது நான் பேச மாட்டேங்க அப்படின்னு நம்ம உட்காந்துடக்கூடாது. அது யாருக்கு தெரியுமா சாதகமாக அமையும்? இப்போ நீங்கள் கொலையை செஞ்ச சுர்ஜித்துக்கு பங்காளி ஆகுறீங்க, நீங்கள் அந்த கொலையில் நீங்கள் பங்கெடுக்கிறீங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு கோடி பேர் ஒரு ஜாதியில் இருக்கான்னா அந்த 1 கோடி ஜாதி பேரை சொல்லி தான் அவன் கொலை பண்ணுறான். ஆமாம், அந்த ஜாதியினுடைய பெருமைக்காக தான் நான் பண்ணுறேன். ஆமாங்க. எதுக்காக கொலை பண்ணுறான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சுர்ஜித் வந்து எதுக்காக கொலை பண்ணுறான்? எதற்காக இந்த கொலை பண்ணுறதுனால அவனுக்கு 10 கோடி யாரும் தர போகிறாங்களா, அல்லது அரசாங்கத்தில் கூப்பிட்டு அவார்டு தர போகிறாங்களா, அல்லது நாளைக்கு ஊரில் நடக்கும் பொழுது ஏப்பா பயங்கரமான கொலைகாரன்ப்பா சூப்பராக சொல்லணும் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் கைக்கு முடிஞ்சது இல்லை. ஆமாம், முடிஞ்சது இல்லை. இப்போ அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா யோசிச்சு பாருங்க. இப்போ அவனுக்கு எப்படி கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க? சுஜித்துக்கு ஜாதியின் பெயரை சொல்லி ஒரு கொலையை பண்ணிட்டாங்க. இந்த கொலையை பண்ணாதான் என்னுடைய ஜாதி பாதுகாக்கப்படும்னு அவன் அந்த கொலையை பண்ணுறான். சரி, இப்போ நாளைக்கு நீ பெயில் வாங்கிட்டு வெளில வரணும்னு வச்சுப்போம், ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி ஒரு கற்பனையாக வச்சுப்போம். இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் உனக்கு யார் பொண்ணு கொடுப்பா? உன்னை எந்த பொண்ணு காதலிக்கும்? பொண்ணு பார்க்குறத விடுங்க, உனக்கு எந்த பொண்ணு காதலிக்கும்? முதல்ல ஒரு அற்புதமான கொலகாரன்னு சொல்லிட்டு எந்த பொண்ணாவது காதலிக்கும்? அந்த ஜாதி சங்க தலைவர் பொண்ணு இருந்தால் கொடுப்பாரா? எப்படி கொடுப்பாரு? நொட்டுவார் உங்களுக்கு, கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இந்த ஜாதியின் பேரை சொல்லி கொலை பண்ணிட்டு நிற்கிறாங்க, பெருமைக்காக எவ்வளோ கொலை பண்ணியிருக்கான். அப்போ இங்கே உள்ள ஜாதி சங்க தலைவர்கள் எல்லோருமே அந்த ஜாதியின் பேரை சொல்லி கொலை செய்த ஆணவ படுகொலை செய்தவனுக்கு தான் பொண்ணு கொடுத்துருக்கணும் எல்லாருமே. எவன் கொடுத்துருக்கான்? அப்போ இவனுக்கு எவனையும் எந்த பொண்ணும் இவனை காதலிக்காது. சரி, கல்யாணம் நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு போனாக்கா எந்த ஜாதி சங்க தலைவனும் உன்னை தூண்டி விட்டான் பார்த்தீங்களா, அந்த எந்த ஜாதி சங்க தலைவனும் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். ஏன்? உன்னோட சொந்தக்காரன் இருக்கான் பாருங்க, உன் சொந்தக்காரன் எவனா பொண்ணு கொடுப்பானா? சரி, ஜாதியில் உள்ளவனை விட்டுருங்க, உன் சொந்தக்காரன் எவனாவது உனக்கு மாமா, உங்கள் அம்மாவுடைய அக்கா தங்கச்சி இருப்பாங்கள்ல, அல்லது உன்னுடைய அம்மாவுடைய அண்ணன் தம்பிகள் இருக்காங்கல்ல, அவங்க உனக்கு பொண்ணு கொடுக்குற முறை தானே. பொண்ணு கொடுத்துருவாங்களா உனக்கு? ஐயோ ஜாதிக்காக சூப்பரான கொலை பண்ணிட்டான் என் மாப்பிள்ளை, என் மருமையன்னு சொல்லிட்டு பொண்ணு கொடுத்துருவாங்களா? என்ன நடக்க போகுது? அப்போ யாருக்காக இந்த கொலையை பண்ணாவன்? எதன் பெயரை வச்சு இந்த கொலையை பண்ணுறான்? ஜாதியின் பெயரை வச்சு இந்த கொலையை பண்ணுறான். மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜாதி. ஆமாம், ஜாதிங்கிறத வச்சு தான் இப்போ கொலையை பண்ணுறான். அப்போ இந்த ஜாதியை வச்சு தானே கொலை பண்ணுறேன், அதே ஜாதியில் தான் நானும் பிறந்தேன். அப்போ நான் வந்து ஜாதி மறுப்பாளன், நான் எல்லா ஜாதியை சார்ந்தவர்களும் சமமாக நான் நினைக்கிறேன், எனக்கு இந்த கொலைக்கும் உடன்பாடு கிடையாது. இவன் ஏதோ பைத்தியக்காரன் நாய், இவன் ஏதோ ஒரு காட்டு மிராண்டி பையன், இவன் அந்த ஜாதியின் பெயரை சொல்லி கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக பிசி எம்பிசியில் உள்ள எல்லோரையுமே நீங்கள் அந்த பார்வையில் தயவு செஞ்சு மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் பார்க்காதீங்க. எனக்கு இந்த ஆணவ படுகொலை செய்கிற அல்லது ஆணவ படுகொலை செய்கிற அளவுக்கு உள்ள மனநிலையில் உள்ளவங்க, ஆமாம், அல்லது ஜாதியை தீண்டாமைகளை செய்யணுங்கிற மனநிலை உள்ளவங்க ரொம்ப ரொம்ப சொற்பமாக தான் இருக்காங்க. இது வேண்டாம், இதெல்லாம் தவறுன்னு நினைக்கிறவங்க தான் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி உள்ளவனுக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறத இதை மறுக்கிற எல்லோருமே வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும். முதல்ல பிசி எம்பிசியில் உள்ளவங்க நீங்கள் அமைதியாக இருக்கிற பட்சத்தில் என்ன நடக்குனாக்கா, எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் எனக்கு வேறு வேலை இருக்குப்பா அப்படின்னு போனீங்கன்னாக்கா திரும்ப நீங்கள் அதே கம்யூனிட்டி சார்ந்தவராக இருக்கும் பட்சத்தில் ஒரு இடத்துல நீங்கள் கம்யூனிட்டி சொல்கிறீங்கன்னாக்கா உங்களையும் சுஜித்தாக தான் இந்த சமூகம் பார்க்கும். நீங்கள் உடன்பாடு இல்லாத பட்சத்துலையுமே உங்களையும் ஒரு கொலைகாரனாக, உங்களையும் ஒரு காட்டு மிராண்டியாக தான் இந்த சமூகம் பார்க்கும். அப்போ நீங்கள் உடன்பாடு இல்லைங்கிறத நீங்கள் வெளிப்படுத்தணும், முதல்ல நீங்கள் தெரியப்படுத்தணும், பேசணும், காட்டமாக பேசணும். அல்லது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களா, அங்கே கொலீஸ்கிட்ட பேசுங்க, ஸ்டூடெண்டாக நீங்கள் உங்கள் மாணவர்கள்ட்ட பேசுங்க, நண்பர்கள்ட்ட பேசுங்க.
எங்கேயோ கூடுறீங்களா 10 பேர்ட்டு இதை பற்றி பேசுங்க. நீங்கள் அதுக்கு எதிரானவங்கிறத சொல்லுங்கள், உங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்து வைங்க. ஜாதி வந்து ஒரு மசரும் பண்ணாதாங்கிறத சொல்லி திரும்ப திரும்ப அடித்து பேசுவீங்க, காட்டமாகவே பேசுங்க, தப்பு கிடையாது. நீங்கள் பேச பேச தான் அங்கே இருக்கிற ஒரு 10 குரல் ஆதரவாக இருக்கும்ல அந்த ஆணவ படுகொலைக்கு அவனுடைய வாய்ஸ் கம்மியாகும். இவங்க அதிகமாக இருக்காங்க, இங்கே பேசுனாங்க வேலைக்கு ஆகாதான்னு சொல்லிட்டு அவனுடைய வாய்ஸ் கம்மியாகும். இப்போ நீங்கள் பேசாமல் இருக்கும்பொழுது அவனுடைய சத்தம் அதிகமாக இருக்கும். சரி, ரொம்ப நேரம் பேசிட்டீங்க, இருந்தாலும் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டுறேன். இந்த ஆண் பெண் தன்னுக்கான இணையை தேர்ந்தெடுக்கிறதுல ஏன் இவ்வளோ சிக்கல்? ஏழை பணக்கார சிக்கல், ஜாதி சிக்கல், மத சிக்கல், இந்த மொழி சிக்கல், நாடு சிக்கல், இவ்வளோ சிக்கல் இருக்குது. அது குறிப்பாக இந்த நாட்டில் தான் இவ்வளோ சிக்கல் இருக்குது. அது என்ன? இந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பார்க்குறதோ அல்லது ஒரு பையனுக்கு பொண்ணை பார்க்குறதோ இருக்குது பார்த்தீங்கன்னா, வீட்டில் அப்பா அம்மா பெண் பார்க்கும் படலம் ஃபோட்டோஸை வர வச்சு ஃபோட்டோஸ் பார்த்து செலக்ட் புரோக்கர் வந்து ஃபோட்டோலாம் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த மேட்ரிமோனியில் போய் தேடுறது, இப்படி வந்து தன்னுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு வரன் பார்க்குறாங்கல்ல. ஏதோ சொன்னீங்க, இது மேட்ரிமோனியா? எனக்கு ஏதோ கேட்டுச்சு. அது என்னன்னாக்கா ஜாதியை வச்சே மேட்ரிமோனிஸ் நிறைய இருக்குது. ஃபுல்லாக ஜாதியை வச்சே தான் மேட்ரிமோனிஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி தன்னுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் தேடுறாங்கல்ல, இதை விட ஆபாசமான ஒரு செயல் கிடையவே கிடையாது. நீங்கள் எப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு இணையை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? எனக்கு இது புரியவே இல்லை. இல்லை எனக்கா இது வெளிப்படையாக என்னால் பேச முடியும். நான் சொல்லிடுறேன். பெற்று வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு தயிர் ஊற்றி நெய் ஊற்றி பால் ஊற்றி சோறு ஊற்றி வளர்த்து ஈ கடிக்குதா எறும்பு கடிக்குதான்னு பார்த்து வளர்த்த எங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க தெரியாதா? உனக்கு யாரும் சரியான ஆளை யாருன்னு தேர்ந்தெடுக்க கூட எங்களுக்கு கொடுக்க முடியாது எங்களால் அப்படிங்கிறதான வாதமாக இருக்கு அவங்க. ஆமாம், அப்படி தான் அந்த பெட்ரோல் வாதமாக வைக்கிறாங்க. அந்த பெட்ரோல் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பெட்ரோலையும் சேர்த்து தான் இந்த சின்ன வயசில் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. தீபாவளிக்கு ஒரே ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. நாம் வந்து ஒரு கற்பனையில் எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பேன். ஆனால் அவங்க என்ன நான் போயிட்டு பொருளாதாரம் அதனால் ஒரு 300 ரூபாயில் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு எனக்கு 300 ரூபாயில் ஒரு சட்டையும் ஒரு பேண்ட்டுப்பா, 13 வயசுப்பா, அவ்வளோதான் சொல்லுவாங்க. நாம் போகும்பொழுது இந்த படத்தில் விஜய் போட்ட பேண்ட்டு, அந்த படத்தில் அஜித் போட்ட பேண்ட்டு, இந்த படத்தில் இவர் போட்டிருக்க பேண்ட்டுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ட்ரெண்டாக இருக்கும் ஒன்று. அதில் நம்ம தெருவில் 2-3 பேர் வாங்கி போட்டிருப்பாங்கல்ல, அதை சொல்லி அனுப்புவோம். ஆனால் நம்ம பெட்ரோல் என்ன பண்ணுவாங்கனாக்கா 300 ரூபாயில் ஒரு பேண்ட்டு சட்டை 13 வயசுப்பா அப்படிம்பாங்க. அவ்வளோதான். அன்னைக்கு பெல்ட்டுங்கிறதே வந்து பெரிய பணக்காரத்துவம். அது பெல்ட் நம்ம சொல்லி அனுப்புவோம், பெல்ட் வாங்கிட்டு வந்துருக்க மாட்டாங்க. நமக்கு என்ன ஆடை வேணுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது முதல்லங்கிறப்ப எனக்கு என்ன இணை வேணுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ வாங்கிட்டு வர பேண்ட் இடுப்புலேயே நிற்காது தெரியுங்களா? தீபாவளிக்கு வாங்கிட்டு வர பேண்ட் இடுப்புலேயே நிற்காது, சட்டை லூஸாக இருக்கும். சைஸாக ஒன்று இருக்கும், அவங்க ஒரு சைஸ். ஆமாம், அது சட்டை லூஸாக இருக்கும், எல்லாருமே அனுபவிச்சிருப்பாங்க. ஆமாம். அப்போ என்னுடைய உடலுக்கு தேவையான ஒரு பேண்ட்டையும் ஒரு சட்டையுமே சரியாக தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியாது உங்களால். என்னுடைய வாழ்க்கை இணைய துணையை உங்களால் எப்படி தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியும்னு நான் கேட்குறேன். இது ரொம்ப ஆபாசமான ஒரு செயலை நான் பார்க்குறேன். இந்த இணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான படலங்கள் இருக்குல்ல, ரொம்ப ஆபாசமான செயல். தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. நீங்கள் பெற்றோர்களாக இருங்கள், தயவு செய்ய அதான் கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு கொடுமை நடக்கும். இந்த கல்யாணம்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த சாந்தி முகூர்த்தம் வந்து நேரம் குறித்து வாங்கிட்டு வருவாங்க. இரவு 11:33 குறித்து கொடுத்துருவாங்க. அந்த பாப்பா ஐயர் குறித்து கொடுத்துருவாப்புல. வாங்கிட்டு வந்து 13:33 வரைக்கும் அந்த பொண்ணையும் பையனையும் ரூம் விட மாட்டாங்க. 13:33 கிட்ட வரும்போல தான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி விட்டு 13:33 அதான் அறிவு இருக்கா? அதெல்லாம் என்ன செயல்? இது எவ்வளோ ஆபாசமான செயல் இல்லையா? அவங்க 2 பேரும் ஜாலியாக இருக்க போகிறாங்க. இல்லை 13:33 தானே ஜாலியாக இருக்கணும்னாக்கா இந்த உடலுடைய இயக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அது புரிஞ்சவன் எவனும் அந்த நேரத்தை குறித்து சொல்ல மாட்டான். அவங்க போய் பேசி ஒரு புரிதல் ஏற்பட்டு அப்புறம் நம்ம சில பல வேலைகள்லாம் இருக்கிறதுக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குது. கரெக்டாக 13:33 13:33 தான் அவன் சேர்மனும் உனக்கு எப்படி முதல்ல தெரியும்? இல்லை 13:33 தான் இந்த பொண்ணோட சேரணுங்கிறது. இது என்ன? நான் அந்த பாப்பாவை பார்த்து கேட்குறேன். இந்த பாப்பாங்க சுவிட்ச் போட்ட லைட் எரியுமில்ல அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல் இருக்கு. அது அப்படி நடக்காது. இல்லை அது எப்படி நடக்கும்? சயின்ஸாகவே தப்புங்க, அது மெடிக்கலாகவே தப்பு இல்லை. அப்படி இருக்காது. எப்படி சொல்லுவீங்க? நேரம் குறித்து அனுப்புவாங்க. இதில் ரொம்ப ஆபாசமான செயலுங்க. இதை அனுப்பிச்சி விட்டு வாசலே உட்காந்துருப்பாங்க 2 பேர். ரொம்ப பேசணும்னாக்கா ரொம்ப பேசுகிறதுக்கே கொச்சையாக இருக்குனாக்கா அதை வந்து காலங்காலமாக இது ஒரு நடைமுறையாக நம்ம இதை செஞ்சுக்கிட்டு வர்றோங்கிறது எவ்வளோ ஒரு ஆபாசமான செயல் இது. இப்போ இந்த நேரம் குறித்து கொடுக்குறான்ல 13:33 நைட்டு 10:22 குறித்து கொடுக்குறான்ல, இப்போ அவனை யோசிச்சு பாருங்க. இப்போ காலங்காலமாக பரம்பரையாக அவன் இதே வேலையை பார்த்துருக்கான். இந்த வேலையை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, நான் சொல்கிறேன், டேய் நீ எது செய்யணுன்னாலும் நான் தானே உனக்கு அந்த டைமை கொடுப்பேன், நான் சொல்கிறபடி தானே நீ நடக்கணும் அப்படின்னு அவன் நினச்சிருக்கலாம். நான் என்னுடைய இணை கூட எப்போ இணையணும் அப்படிங்கிறத ஒரு பாப்பா அதுவும் காசு வாங்கிட்டு நேரம் குறித்து கொடுத்து அந்த நேரத்தில் இணையணுங்கிறது எவ்வளோ பெரிய அசிங்கமான செயல் இல்லையா? நான் அவள் கூட எப்போ சேரணுங்கிறத அவளும் நானும் சேர்ந்தெடுக்க வேண்டிய முடிவு.
இதில் குறுக்கால ஒருத்தன் வந்து நின்றுட்டு இத்தனை மணிக்கு தான் நீ இணை சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட ஆபாசம் இந்த உலகத்தில் இருக்கா? இந்தியாவுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஆபாசம். இதுக்கு மேலே போகாதீங்க, நம்ம சென்சார் பண்ண வேண்டியரும். இவ்வளோ நேரம் நம்மளுடைய கலாக்காரன் சேனலுக்கு வந்து உங்களுடைய நல்ல மேலான சமூகத்துக்கு தேவையான நல்ல கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், ஏதாவது தவறான கருத்துக்கள் பகிர்ந்துருந்தாங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், திருத்திக்க தயாராக இருக்கேன். நன்றி. நன்றி, வணக்கம்.